நாட்டில யாரோட ஒப்பிடணும்னு ஒரு விவஸ்தையே இல்லாம போயிட்டு இருக்கு. அதாவது அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ராஜபக்ஷக்களுக்கும் இடையே ரகசிய அரசியல் உடன்பாடு இருப்பதா சஜித் பிரேமதாச பல முறை குற்றம் சாட்டி இருந்தார். கடந்த காலங்கள்ல ராஜபக்ஷக்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு ஜேவிபி உதவி செய்ததாகவும் இப்போது அவர்களுக்கிடையில் மறைமுக தொடர்பு இருப்பதாகவும் சஜித் தரப்பு வாதிட்டு வந்தது. ராஜபக்ஷக்களும் அனுரவும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் என்றும் மக்களை ஏமாற்றுவதற்காகவே வெவ்வேறு போர்வையில் செயல்படுவதாகவும் சஜித் பிரேமதாச தேர்தல் கூட்டங்கள்ல சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த வகையில ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நிரோசன் பாதுக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை ராஜபக்ஷக்களுடன் ஒப்பிட்டிருக்கின்றார். தூய்மையான அரசியல் ஒன்றை ஏற்படுத்துவதா சொல்லி ஆட்சிக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான ஆட்சியில் இருக்கிறவங்க இப்போ அதிகளவான ஊழல் மோசடிகள்ல ஈடுபடுறாங்க. ராஜபக்ஷ குழுவுக்கும் அனுரகுமாரவின் குழுவுக்கும் இடையில வித்தியாசமே இல்லை. நாட்டை ஆட்சி செய்து வந்த அனைவரும் ஊழல் மோசடிக்காரர்கள். அப்படி என்றும் தூய்மையான அரசியல் ஒன்றை கட்டியெழுப்ப அதிகாரத்தை வழங்குமாறு தெரிவிச்சே இந்த அரசு ஆட்சிக்கு வந்தது. இந்த அரசு ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்துல மக்கள் உணரும் வகையில எதையுமே செய்யவில்லை. அதே நேரம் அரசியலில் இருப்பவர்கள் நாளுக்கு நாள் ஊழல் மோசடி சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்டு வருகின்றார்கள். அமைச்சர் நலிந்த ஜெயதிச கருப்பு பட்டியலில் உள்ள நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் ஒருவரின் வங்கி கடன் அட்டையை பயன்படுத்தி இந்தியாவில் வைத்து 1 மில்லியனுக்கு பொருட்கள் கொள்வனவு செய்துள்ளார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அவ்வாறு இல்லை என்றால் முடியுமானால் அவர் நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டும். ஊழல் மோசடி தொடர்பில் இவர்களுக்கும் ராஜபக்ச குழுவுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கின்றதா என கேட்கின்றோம். சுங்கத்தில் இருந்து கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது முதல் தற்போது தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி வரை பாரிய அளவில் ஊழல் மோசடி இடம்பெற்றுட்டு இருக்கு. ஆனா அரசு அனைத்து விடயங்களையுமே அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தி தப்பித்துக் கொள்ளும் நடவடிக்கையே கையாண்டு வருகின்றது. இந்த நிலையில தற்போது டிட்வா அனர்த்தத்தில் வீடுகளை இழந்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்குவதா அளித்த வாக்குறுதியின் பிரகாரம் அனுராதபுரத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 20 லட்சம் ரூபாய் அடங்கிய காசோலையை ஜனாதிபதி கையளித்திருந்தார். ஆனால் அந்த காசோலைகளை பெற்றவர்கள் வங்கியில் கொடுத்த போது அந்த வங்கி கணக்குகளில் பணம் இல்லை என தெரிவித்து அந்த காசோலைகளை மீள பெறப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு 17 காசோலைகள் மீள திரும்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் அனுராதபுரம் பிரதேச செயலாளர் இதனை நியாயப்படுத்தும் வகையில் காசோலை வழங்கப்பட்டவர்களின் காணியில் உண்மையான உரிமையாளர்கள் அவர்களா? புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடவில்லை. அதனால் காசோலைகளை வங்கியில் இட வேண்டாம் என நாங்கள் தெரிவித்தோம் என தெரிவித்துள்ளார். பிரதேச செயலாளரின் கூற்றின் பிரகாரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி இருப்பது அவர்களின் காணிகளின் உரித்து தொடர்பில் உறுதிப்படுத்தப்படாத ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படாத காசோலையாகும். அப்படியானால் ஜனாதிபதி அதிகாரப்பூர்வமற்ற காசோலைகளையே வழங்கி இருக்கின்றார். அனுபவம் இல்லாமையே இதற்கு காரணமாகும். அனுரகுமார திசாநாயக்கவுக்கு முடியாது என நாங்கள் ஜனாதிபதி தேர்தலின் போதே தெரிவித்திருந்தோம். தற்போது அது உண்மையாகி வருகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் நிரோஷன் பாதுக்க ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்கின்றார்.